ஆக்சுவலாக மேம் இங்கே நம்ம கல்ச்சரலாகவே வந்து பார்த்தோன்னா வரதட்சணை அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா வந்து மாறிடுச்சு. ஏ இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை விஷயம்லாம் 2000 டைம்லேயே பயங்கரமாக எல்லாருமே பொங்கி எழுந்து மாதிரி சங்கம்லாம் அதெல்லாம் வந்து நடந்துச்சு. பட் நிறைய பேருக்கு இது கொடுக்கறதே தப்பு அப்படின்றது வந்து இந்தியன் லா படியே தப்பு அப்படின்றதே வந்து தெரியாமல் வந்திருக்கேன் மேம். ஆக்சுவலி எப்படி சொல்கிறது தெரியுமா சார், முன்னாடி காலத்தில் இந்த வரதட்சணை ஏன் வந்துச்சுன்னா, அப்போ இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லை. ஸோ வந்து கல்யாணம் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னும் பொழுது தான் அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் கணவர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அன்பளிப்பாக கொடுத்தது இந்த வரதட்சணை. ஒரு அன்பளிப்பாக கொடுத்தது இந்த வரதட்சணைன்ற ஒரு விஷயம். அது காலப்போக்கில் எப்படி ஆச்சுன்னா, நீ வந்து எவ்வளோ போட்டு வந்த, நான் எவ்வளோ போட்டு வந்தேன், உன்னோட அண்ணி எவ்வளோ போட்டு வந்திருக்கா, உன் சித்தி எவ்வளோ போட்டு வந்திருக்கா, நீ என்ன போட்டு வந்திருக்க, நீ 5 சவரம் தான் போட்டு வந்திருக்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணு இருக்கா பேர் அவள் 100 சவரம் போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லியே பெண்களை இழிவுபடுத்த வேண்டியது, துன்புறுத்த வேண்டியது. ஆனால் இப்போ காலகட்டத்தில் 2 பேர் படிக்கிறாங்களா இல்லையா, ஒரே டிகிரி படிக்கிறாங்க, ஹைடியில் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய பெரிய சாதனை படிக்கக்கூடிய ஒரு தொழிலில் கூட இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது வரதட்சணை தேவையா சார்? ஒரு கணவன் மனைவி வாழ்றதுக்கு முக்கியமான தேவை என்ன சார்? அண்டர்ஸ்டாண்டிங், விட்டு கொடுத்துட்டு போகிறது. 2 பேருக்குமே செட் ஆகுமா மியூச்சுவலாக, 2 பேரும் ஒழுங்காக வாழ்வாங்களா, 2 பேரும் அந்த குழந்தைய ஒழுங்காக வளர்ப்பாங்களான்றது தான் முக்கியமான விஷயமே தவிர வரதட்சணைன்றது முக்கியமான விஷயமா? அந்த வரதட்சணையை நாளைக்கு அவங்க குழந்தைய காப்பாற்ற போது, அந்த வரதட்சணையை அவங்க 2 பேருக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க போகுது? எதுவுமே கிடையாது சார். வரதட்சணையை வாங்கணும்னு நினைக்கிறதே முதல்ல நம்ம மக்கள் தவறுன்றதை புரிஞ்சுக்கணும் சார். சட்டப்படி தவறுன்றதை புரிஞ்சு நிப்பாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, என்றைக்குமே மாற மாட்டாங்க. வரதட்சணை வாங்குறதே தவறு. ஒரு கணவன் மனைவி வாழ்றாங்கன்னும் போது உங்கள் பையனையும் இல்லை பொண்ணையும் மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்கன்னும் போது, என் பொண்ணு நாளைக்கு நல்லா இருக்குமா அதை மட்டும் பாருங்க, என் பையன் நாளைக்கு நல்லா இருப்பானா அதை பார்த்தீங்கனாலே எல்லா விஷயமும் சரியாயிடும். அதே மாதிரி இன்னொன்று விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நிறைய பெண்கள் இந்த வரதட்சணை கொடுமை இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற பெண்கள் ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க.